ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வேர் டு ஸ்டடி நெக்ஸ்ட் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு எப்படி நோட்ஸ் மேக் பண்றது அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அதான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வேர் டு ஸ்டடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டு யூனிட் மட்டும் அப்லோட் பண்ணல. அது என்னதுலான்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6 நெக்ஸ்ட் யூனிட் 5ல தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அது மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண வச்சிருந்தோம். அதை நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே வாங்க பாருங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, அதுல என்னென்ன சிலபஸ் இருக்குது, அது என்னென்ன புக்ல எங்கெல்லாம் படிக்கணும்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதர் சோர்சஸ் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஓகே பாருங்க. 19, 20ஆம் நூற்றாண்டுகளின் சமூக அரசியல் இயக்கம், நெக்ஸ்ட் தந்தை பெரியார், அண்ணா பங்களிப்பு, நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், சமூக மறுமலர்ச்சி இயக்க பங்களிப்பு, அரசியல் கட்சிகளின் கொள்கைகள், பகுதி 1. இதெல்லாம் நம்ம எந்த ஸ்கூல் புக்ஸ்ல எங்க படிக்கன்னு பாத்தீங்கன்னா 10th ஹிஸ்டரியில 10வது படம் என்ன தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னு ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, அது ஃபுல்லா படிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் வேக போற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த தமிழ் அறிஞர்கள் அந்த இதெல்லாம் நீங்க இயர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் பார்க்கணும் அவசியம் இல்ல. முக்கியமான தமிழ் அறிஞர்களுக்கு அவங்களுடைய பிறந்த இயர் அந்த இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பின்னாடி ஒரு லாஸ்ட் 4 பக்கம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம நல்லா படிச்சுக்கணும். முக்கியமா இந்த இயர் நமக்கு குழப்பற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11th பாலிட்டி புக்ல 13 லெசன் சமூக நீதி. இந்த சமூக நீதி பாடம் நம்ம ஃபுல்லா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல என்ன நம்ம படிச்சாலே போதும். ஓகேங்களா, 11th பாலிட்டி சமூக நீதி. ஓகேங்களா, ஓகே இது நம்ம சென்னை மாகாணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் சமூக நீதிக்கு நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா, இந்த சமூக நீதி பாடத்துல மட்டும் சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அதுல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா போதும். அது பேஜ் நம்பர் ஒரு 265 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 265வது பேஜ்ல இருந்து நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த லெசன்ல முக்கியமான அதாவது சமூக முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட, அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு முன்னுரிமைக்காண்டி பாடுபட்ட அறிஞர்களை பத்தி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுல நீதி கட்சி பத்தி நல்லாவே கொடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அதுல திருவன்கிரே அப்படிங்கிறவங்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரிக்கல அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் 11th பாலிட்டியில 14வது லெசன் தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி. நெக்ஸ்ட் 11th பாலிட்டியில 15th லெசன் தமிழக அரசியல் சிந்தனைகள். அதெல்லாம் நல்லா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். அது எந்தெந்த பாடத்துல கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ்ல 11வது பாடம். ஓகேங்களா, தமிழக பொருளாதாரம். ஓகேங்களா, அது ஃபுல்லா நீங்க நல்லா படிச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். நெக்ஸ்ட் 10th எக்கனாமிக்ஸ்ல 5வது பாடம் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். இதுல எல்லாம் பாக்ஸ் கண்ணெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழக புவியியல் கூறுகள். இது நம்ம ஆல்ரெடி ஜியோகிரபிலே கவர் பண்ணிருப்போம். ஓகேங்களா, 10th ஜியோகிரபில 6th லெசன் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். நெக்ஸ்ட் 10th ஜியோகிரபில 7th லெசன் தமிழ்நாடு மானுட புவியியல். இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதெல்லாம் நம்ம என்னென்ன பாடத்துல படிப்போம் பாருங்க. இதெல்லாம் படிக்கணும். ஆனா கம்பல்சரி கட்டாயம் பரீட்சைக்கு வரதுலாம் ஒரு டாப் லெசன்ஸ் எல்லாம் நம்ம மேல பத்துறோம். இது போக கொஞ்சம் என்னதெல்லாம் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா 9th எக்கனாமிக்ஸ்ல மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நினைத்தனா ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட் 9th எக்கனாமிக்ஸ்ல இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆனா எக்ஸாம்க்கு முன்னாடி இந்த பாடம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்க ஒரு 1 year 2 year ப்ரிப்பரேஷன்ல 1 year ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் தான் நான் அட்டன் பண்ண போறேன் 2026 அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த லெசன்லாம் ஓகே அப்படின்னு படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெசனுக்கு நல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. 9th எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாட்டில் வேளாண்மை, 10th எக்கனாமிக்ஸ்ல உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. இதுல பாக்ஸ் கண்ணெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இது எதுல இருக்குன்னா இந்த இது புக்ல ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 10th ஹிஸ்டரியில தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அந்த பாடம். இதை நான் 10th இதுல அந்த ஐயனம் அதாவது ஹிஸ்டரியில இந்திய தேசிய இயக்கத்துக்கு கீழே உள்ள எல்லா படமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே நல்லா படிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. இது எந்த படம்னா 10th ஹிஸ்டரியில 6வது லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ஓகேங்களா, 11th ஹிஸ்டரியில 18th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். நெக்ஸ்ட் 8th 4th லெசன் மக்களின் புரட்சி. இதெல்லாம் முக்கியம், ரொம்ப முக்கியம். எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல நம்ம
10th புக்ல இல்லாதெல்லாம் அந்த 8th புக்ல கொஞ்சம் கவர் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் தமிழ் சமுதாய வரலாறு. ஓகேங்களா. இது எதுலலாம் நம்ம படிக்கணும்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுல 4th லெசன். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இது நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். நெக்ஸ்ட் 6th செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு, அந்த படம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் முக்கியம், எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சூஸ்ல கேட்கறதுக்கு நிறைய அதாவது பொறுத்துகளை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 6th தேர்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் பண்டை கால தமிழ்நாட்டில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம், அந்த படம் படிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 9th ஹிஸ்டரியில தேர்ட் லெசன் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த இதுல இந்த கல்வெட்டுகள்லாம் நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். கல்வெட்டு, ஓலைச்சுவடி, செப்பேடுகள், அதுக்கப்புறம் என்னென்ன ஏற்றுமதியான பொருட்கள், அந்த இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெளிநாட்டு, இப்போ நம்ம தொல்லியல்னு நம்ம ஒரு வரலாற்றை அறியதோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தொல்லியல் சான்றுகள் வரும், அதுக்கப்புறம் வெளிநாட்டவர் குறிப்புகள் வரும். இந்த வெளிநாட்டவர்கள் பயணிகள்லாம் நல்லா நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவங்க எழுதின புக்ஸ் அதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நாணயங்கள், கல்வெட்டு குறிப்புகள், இதெல்லாம் நம்ம நல்லா படிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11th ஹிஸ்டரியில 5th லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். நெக்ஸ்ட் 7th தேர்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பிளஸ் இது போக அதர் சோர்சஸ் இருக்குது, அது எல்லாமே நான் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. டெய்லி ஒரு குரூப் 2 ஸ்டடி பிளான் 40 days ஸ்டடி பிளானும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிறேன். அது நான் ஒரு இதுல வந்ததான், அதை நான் பார்த்தேன். ஓகே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிறேன். பாருங்க, மறக்காம அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு வேலை போயிட்டு இருப்பீங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் அதர் சோர்சஸும் நம்ம சேனல்ல டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிறோம். அதுல நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வர்றது எல்லாமே நான் போட்டு விடுறேன், பார்த்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும். இது வந்து நான் ரிவிஷன்காண்டி ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ். ஓகேங்களா. ரிவிஷன்காண்டி லாஸ்ட் டைம்ல, அதாவது மெயின்ஸுக்கு லாஸ்ட் டைம் நான் என்ன ஒரு மெயின்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் இருந்துச்சு. சரி நம்ம அப்படிலாம் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு போட்டதான் நிறைய நோட்ஸ் நான் ரொம்ப டெப்தா எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே புக்கு மினி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரிக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனா அதை விட இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரிக்கெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா. ஏன்னா நம்ம படிப்போம், புக்ல படிச்சது அப்படியே மறக்கிற மாதிரிக்கெல்லாம் இருக்கும். இதுவே நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம்னா ஆல்ரெடி நம்ம கைப்பட எழுதிருப்போம், அப்படி எழுதும் போது நம்ம எப்படி படிச்சோங்கிற ஞாபகம் வரும். ஓகேங்களா. அப்படிங்கிற நோட்ஸ் எடுத்து படிக்கிறப்போ நம்ம புக்ல படிக்கிறப்போ நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா. சில பேர்த்துக்கு புக்ல படிக்கிற கம்ஃபர்டபுளா இருக்கும்பாங்க, சில பேர்த்துக்கு என்ன புக்ல தான் எவ்வளவுதான் படிச்சாலும் அது மறக்கிற மாதிரிக்கே இருக்கு, படிச்ச ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணிட்டே இருக்கும். அப்படிங்கிறவங்க நோட்ஸ் எடுத்து படிக்கல, ஓகே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறவங்களுக்காண்டி இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன ஒரு சின்ன ஒரு சாம்பிள் நோட்ஸ் தான். இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற லெசன்காண்டி நான் படிக்கிற டைம் இருந்தது. ஆல்ரெடி இது கூட யூடியூப் சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன், இந்த மைண்ட் மேப் மெத்தட்ல படிங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஓகே. அதுதான் காமிக்க போறேன். இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்னு ஒரு லெசன் உண்டு. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இதுல இருந்து நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அந்த லெசன் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கூட்டாட்சினா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. அது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அது ஓகே, கூட்டாட்சினா எப்படி இருக்கும் என்னன்னு தெரிஞ்சோம். கூட்டாட்சி தன்மைகள், இதெல்லாம் நமக்கு மறக்கிற பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நான் அப்படியே எழுதி வச்சுப்பேன். ஓகேங்களா. அதுல உள்ள சப்ஹெட்டிங்ஸை அப்படியே மைண்ட் மேப் மாதிரிக்கல போட்டுப்பேன். அதுல ஈரவை நாடாளுமன்றம்னாலே நமக்கே தெரியும், லோக்சபா, ராஜ்யசபா. நெகிழா அரசமைப்புனா என்னது, அவ்வளவு சீக்கிரத்துல இதை வந்து திருத்த முடியாது. அப்படி ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி தான் இதை வந்து திருத்த முடியும், அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால திருத்திக்கிட முடியாது. இதெல்லாம் கூட்டாட்சியோட தன்மைகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எழுதப்பட்ட அரசமைப்பு, ஒரு இது எழுதிருந்தாங்கன்னா ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கு தெளிவா டெஃபினிஷன் இருக்கும். ஓகேங்களா. தெளிவான வரையறை, இதெல்லாம் சின்ன மினி பாயிண்ட்ஸா இது ஒரு சப்ஹெட்டிங் போட்டு இதுக்கு கீழே இதான் இருக்கு அப்படிங்கறத நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்படிதான் நான் நோட்ஸ் எடுத்தேன். இப்போ கூட்டாட்சி தன்மைகள்னா ஈரவை நாடாளுமன்றம், நெகிழ அரசமைப்பு, எழுதப்பட்ட அரசமைப்பு, அதிகார பகிர்வு, உச்ச நீதிமன்ற அரசமைப்பின் வாய்ந்த தன்மை. அதுக்கு கீழே அந்த சப்டாபிக் கீழே என்னென்ன பாயிண்ட் எல்லாம் முக்கியமோ அதை நான் புல்லட் மாதிரிக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். உச்ச நீதிமன்றம்னா இது நடுவண் அரசு கீழே, இது வந்து பாதுகாவல தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஸ்டேட், இதுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு இடையான டிஸ்பியூட்ஸை தீர்த்து வைக்குது. இதான் இவ்வளவுதான் மொத்த பாயிண்ட். இது நம்ம படிச்சாலும் ஓகே, நம்ம படிச்சது அப்படியே எனக்கு ரெகுலக்ட் ஆயிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதிகார பகிர்வுனா 3 பட்டியல்கள், அவ்வளவுதான். 3 பட்டியல்கள்னால எனக்கு தெரிஞ்சிடும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியல் கீழே எத்தனை துறைகள் இருக்குது, மாநில பட்டியல் கீழே எத்தனை துறைகள் இருக்கு, பொது பட்டியல் எத்தனை துறைகள் இருக்கு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஏன்னா நான் படிச்சுட்டு ஒரு சின்ன மினி பாயிண்ட்ஸா எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி எடுத்தா அப்படியே டக்குன்னு ரிவிஷன் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ரிவிஷன் பர்பஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 times புக் ரீட் பண்ணிட்டு
ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஏன்னா நம்ம படிக்க படிக்க தான் அந்த லெசனோட புரிதல் வந்து நமக்கு அதிகமாகும். ஓகேங்களா? நான் அந்த லெசன்ல ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் ரிவிஷன்காண்டி நான் இதை எடுத்த நோட்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் சும்மா அப்படியே இருக்கிற நேரத்துல எடுத்த நோட்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒற்றையாட்சி தன்மைகள். ஒற்றையாட்சி தன்மைகள்னா அதுக்கு கீழே சப் டாபிக்ஸா கொடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கு கீழே முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னதெல்லாம் இருக்கு. இப்போ ஒற்றை அரசமைப்பு அதனாலே நமக்கே தெரியும், சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது. ஒற்றை குடியிருந்தாலும் ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்கு, ஸ்டேட்டுக்கு தனியா சென்ட்ரல் தனியாலாம் இல்ல. அப்படி அது எனக்கு பார்த்தாலே ரெகலெக்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நெகிழும் அரசமைப்புனா என்னது, நார்மல் நார்மல் சிம்பிள் மெஜாரிட்டியில இது பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் சமமற்ற அதிகார பகிர்வு. இது கீழே இப்போ இந்த இது வருதுன்னா சமமற்ற அதிகார பகிர்வு, இந்த இடத்துல எனக்கு டவுட் வருதுனால தான் 3 புல்லட் கொடுத்து நான் எழுதி வச்சிருக்கேன். எண்ணிக்கை, அதாவது மாநிலங்கள் வெறும் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்கேன். அது என்ன எண்ணிக்கைன்னு நான் இப்போ நோட்ஸ் இருக்க எனக்கு தெரியும். அதாவது என்ன எண்ணிக்கைனா நம்ம ராஜ்யசபாவுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்குன்னா 18 சீட்டு. இதுவே மத்த ஸ்டேட்டுக்கு சீட்டு வித்தியாசப்படும். இப்போ சின்ன சின்ன மாநில ஸ்டேட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சிக்கிம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் இருக்கும். அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து ஈக்குவலா இல்ல. இப்போ இதுவே அமெரிக்கா எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல். அங்க உள்ள ஸ்டேட் ஒரு எத்தனை ஸ்டேட் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஈக்குவல் சீட் இருக்கும். ஆனா நம்ம இதுல மக்கள் தொகை பேஸ் பண்ணி மாறும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வருமானம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரெகலெக்ட் ஆயிரும். இந்த பாயிண்ட்ல நீங்க நோட்ஸ் எடுக்கலாம். சில சமயம் பாதி பேர் புக்கையே ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதுறதுக்கு நம்ம புக் வச்சே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி நோட்ஸ் எடுத்து பழகினா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே நம்ம படிச்சது எல்லாமே அப்படியே நமக்கு நல்ல ரெகலெக்ட் ஆகும், மறக்காத அவ்வளவு சீக்கிரத்துல. ஒருங்கிணைந்த நீதித்துறை, அதாவது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா நம்ம என்ன சொல்லுவோம், உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றத்துல உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துக்கு கீழே என்னது மாவட்ட நீதிமன்றங்கள், சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படி எல்லாம் வருது. அந்த இதான் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அது நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மத்திய மாநில அதிகார பகிர்வு. இந்த டாபிக்ல நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. 3 விதமா எனது அதிகார பகிர்வு நடக்குது. என்ன, சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். அது எல்லாமே பேஸ் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதிகார எல்லை கீழே எனக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேசம் முழுவதும் பிளஸ் வெளிநாட்டை கூட அவங்களுடைய பவரை இது பண்ற அதிகாரம் இருக்குது. இதுவே ஸ்டேட்டுக்கு இப்போ தமிழ்நாடுக்குன்னா தமிழ்நாடுக்குள்ளதான் அவங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுக்க அவங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகும், பிளஸ் வெளிநாட்டுல உள்ள இந்தியர்கள் மீது கூட அவங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். அப்படி. ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கு பார்க்கல அப்படியே ரெகலெக்ட் ஆயிரும் என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே. இப்படிதான் நான் நோட்ஸ் எடுத்தேன். ஓகேங்களா? இது நான் போன 2025ல வர குரூப் எக்ஸாம்ஸ்க்காண்டி நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஓகேங்களா? சாரி, 2024. ஏன்னா கண்டினியூஸா போது எக்ஸாம் வந்துச்சு. ஜூன் 9 குரூப் 4 நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஜூலை 13 குரூப் 1 நடந்துச்சு. நெக்ஸ்ட் செப்டம்பர்ல குரூப் 2 நடந்துச்சு. அது எல்லாத்துக்குமே இது பண்ணதான் நான் அந்த குரூப் 2 படிக்கும்போது சரி ரொம்ப, ஏன்னா நம்ம ஆல்ரெடி குரூப் 1க்கு படிச்சிருப்போம், குரூப் 4க்கு படிச்சிருப்போம். அப்படிங்கிற நம்ம நானே அடிக்கடி அந்த ஒரு புக்கே ஒரு 10 வாட்டி படிச்சாலும் ஆச்சரியப்படல. அதனால சரி டைம் எடுக்குது அப்படிங்கிறதுதான் அந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல் மந்த் இருந்துச்சு. அந்த டைம் நான் எடுத்த நோட்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஓகே. இதை நான் அப்படியே டீச் பண்ணி போட்டிருப்பேன், நம்ம சேனல்லையே, யூடியூப் சேனல்லே போட்டிருப்பேன். வேணுங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரிவிஷன் பர்பஸ்ல. எல்லாமே தெளிவா தான் டீச் பண்ணிருப்பேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். நீங்க ரிவிஷனுக்கு அந்த வீடியோ வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படிதான் நான் எடுத்த நோட்ஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டிகல் 52ல இருந்து 61 வரைக்கும் கவர் பண்ணிருப்பேன். இல்ல அதே சேர்த்து எழுதி வச்சிருப்பேன். ஓகேங்களா? இதுதான் நான் எடுத்த நோட்ஸ். இப்படி நோட்ஸ் எடுத்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் எப்படி எடுப்பாங்க, அவங்களுக்கு புக்ல உள்ளது எல்லாத்தையுமே எழுதி வச்சாதான் திருப்தியா இருக்கும். ஆனா அப்படி இருக்கவங்க ஸ்கூல் புக்கே படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? நீங்க இப்படி நோட்ஸ் எடுத்து பழகுங்க. இந்த மைண்ட் மேப் மெத்தட், உண்மைக்குமே இந்த மைண்ட் மேப் மெத்தட்ல நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல மறக்காது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பிகினர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சிலபஸை நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும், நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா இனிமேல் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காமனா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் நல்லா கவர் பண்ணிட்டு என்ன சொல்ல அதுல ரிட்டன் ப்ராக்டிஸ் அடிக்கடி பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னுடைய குரூப் 1 மெயின்ஸ் நோட்ஸ் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? குரூப் 1 குரூப் 2க்கு மெயின்ஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தேன், ஓகேங்களா, அதர் சோர்சஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் போடுறேன். இந்த யூனிட்லயே அதர் சோர்சஸ் எல்லாமே நம்ம என்னது டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. படிக்கிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்யூ.